அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக சினிமாஸில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஏழுமலையான், திருவேங்கடமுடையான், வேங்கடநாதன், வெங்கடேசன், வெங்கடேஸ்வரன், சீனிவாசன், பாலாஜி என்ற சிறப்பு பெயர்களாலும் பக்தியோடும் வணங்கப்படுகின்ற திருப்பதியின் அமைந்திருக்கும் பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் பற்றி இவ்வீடியோவில் காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை என்பது திருப்பதி சித்தர்களும் சமாதி அடைந்த தலங்களும் கொங்கனாவர் திருப்பதி நகரத்தில் உள்ள திருவேங்கடமலை பகுதியாக குறிப்பதாகும். இம்மலை ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களின் புகழ்பெற்ற ஒன்றாகும். இங்கு உரையும் மூலவரை ஏழுமலையான், திருவேங்கடமுடையான், வேங்கடநாதன், வெங்கடேசன், வெங்கடேஸ்வரா, சீனிவாசன், பாலாஜி என்ற பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் வெறுகை வேண்டன் என்பதே பழைய தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் பெயராகும். திருப்பதியின் பழைய பெயரான திருவேங்கடத்தை கிமு 500 முதல் 300 எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது தெரியவில்லை என்றாலும் இது பல அரசர்களால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இக்கோயிலின் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் என்ற தமிழ் மன்னனால் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டின் பல்லவர்களாலும் கிமு 5ஆம் நூற்றாண்டின் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை சோழர்களாலும் கிபி 17ஆம் நூற்றாண்டின் விசயநகர பேரரசாலும் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. விஷ்ணு அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கிய அநியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியின் அவதாரம் செய்ய வேண்டி கஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் தொடங்கினர். யாகத்தை காண வந்த நாரதர், யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டனர். பலனை சத்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர். மும்மூர்த்திகளின் சாந்தமானவரை தேடி பிரகு வைகுண்டம் சென்றார். திருமால் பிரகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார். திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார். பொறுமையும் அமைதி நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்தனர். மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார். லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்த திருமாலுக்கு திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வெங்கடமலையின் வந்து ஒரு புற்றின் கண்மூடி அமர்ந்தார். அவருக்கு பசித்தது. இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொன்னார். லட்சுமி வருத்தமடைந்தாள். நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொன்னார். அதன்படி பிரம்மாவும் சிவனுக்கும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்கச் சென்றாள். மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுரித்தது. பசுவின் மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று பூற்றில் பால் சுரிவதை கண்டான். கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான். கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமானின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தான் காயம் தீர மூலிகை செடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றினை கண்டார். அது வராய் மூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்த வகுலதேவி முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினார். திருமாலும் அன்புடன் வகுலதேவியை அம்மா என்று அழைத்தார். வகுலதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டார். தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்தாள். இந்நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமா முனிவரின் ஆலோசனையின்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறித்தான். யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியின் புதைத்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையின் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மா என்று பெயர் உண்டு. எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான். ராமாவதாரத்தின் போது வேதவதி என்னும் ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாள். ராமனும் அவனிடம் பின்னால் அவளை மணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார். அதன்படியே
வேதவதி பத்மாவதியாக பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள். சீனிவாச பெருமானுக்கு பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது. அதன்பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமாலை சிலரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினார். சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினார். பத்மாவதி அலமேலமாங்காபுரத்தின் அருளாட்சி செய்கிறார். சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் நிலவுகிறது. பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம். அந்த மாதத்தில்தான் பெருமாளவரும் பெருமாளை தரிசிக்க திருப்பதி செல்வார்கள். திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும்தான் சிறப்பு என்றில்லை, அதையும் தாண்டி சில சிறப்பான விஷயங்களும் உள்ளன. பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ, அபிஷேகம், பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்படுகின்றன. அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை செய்து பார்க்கிறது. இது திருப்பதியிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அங்கு இதுவரை யாரும் சென்றதில்லை. அனுமதித்தால் மட்டுமே கோயில் அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். பெருமாளின் உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மையானது என சொல்லப்படுகிறது. அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த போர்க்களத்தின் அவருடைய முடிவில் சிலவற்றை இழந்துள்ளார். அதை அறிந்து காந்தர்வ பேரரசி நிலா தேவி தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியுள்ளார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையின் சூடிக்கொண்டுள்ளார். அதனால்தான் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. திருப்பதி பெருமாளின் சிலை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தோன்றலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சிலை சன்னதியின் வலது கை மூலையில் அமைந்துள்ளது. பெருமாள் சிலையின் பின்புறம் உள்ள சுவற்றின் காதை வைத்து கொண்டால் கடல் அலை சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. எனவே அவர் பாற்கடலில் இருப்பது போன்ற அதை கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையின் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணைந்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்போதும் ஏற்றப்பட்டது குறித்த பதிவு இல்லை என்றாலும் ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை அணைந்ததே இல்லை. பெருமாளின் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அங்கிருந்த மன்னன் குற்றம் செய்த தண்டனைக்காக 12 பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதித்துள்ளார். பின் அவர்கள் இறந்த பிறகு உடலை திருப்பதி கோவிலின் சுவற்றில் கட்டியுள்ளார். இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பெருமாளின் விக்கிரத்தின் பின்புறம் எப்போதும் ஒருவித ஈரப்பதமும் தண்ணீர் ஊற்றியபடியே இருக்கும் என சொல்லப்படுகிறது. இது குறித்து பல ஆய்வுகள் செய்தும் அந்த காரணம் அறிய முடியாமலே இருக்கின்றது. பெருமாளின் சாத்தப்பட்ட மலர்களை மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை அர்ச்சகர்கள் கார்பகுடி அல்லது கருவறை கூடையில் போடுவதில்லை. மாறாக கோவிலின் பின்பக்கத்தில் அமைந்துள்ள அருவியில் கொட்டுகின்றனர். அப்படி கொட்டும் பூக்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்த்ததே இல்லையாம். அவை அனைத்தும் கோவிலிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏற்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கி நிற்கின்றனவாம். பெருமாளின் பச்சை கற்பூரம் என வந்த வகை கற்பூரமாக இருந்தாலும் அதை ஒரு கல்லில் வைத்து தொடர்ந்து ஏற்றினால் அல்லது அதன் காற்று பட்டாலே அந்த கல் விரிசில் அல்லது பிளவை உண்டாகும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் திருப்பதி சிலையில் இன்றளவும் எந்த விரிசல் பிளவுகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. அதற்கான எந்த அடையாளமுமே இன்றும் அறியப்படவில்லை. திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறமாக எப்போதுமே ஈரம் கசிந்து கொண்டே இருக்குமா, ஏன் என்ற காரணங்கள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் கோவிலுக்குள் இருக்கும் பூசாரிகள் அந்த இடத்தின் ஈரமின்றி வைத்திருப்பதை வேலையாக வைத்திருக்கிறார்கள். சிலையின் வேர்வையை பெருமாளின் சிலை வேறு கல்லாக பார்ப்பதில்லை. மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த தெய்வத்தின் உருவம். அதற்கு சிறந்த உதாரணம்தான் சிலையின் முகத்தின் வடியும் வேர்வை. ஆம், சிலை 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டின் செங்குத்து நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் சுற்றிலும் குளிர்ந்த காற்று வீசுகிறது. சிலைக்கு தினமும் அபிஷேகம் என்று சொல்லப்படும் புனித நீராடலும் செய்யப்படுகிறது. இருப்பினும் அவரின் முகத்தில் வேர்வை வடிவதாக கூறப்படுகிறது. அந்த வேர்வையை கூட சில்க் துணியால் மட்டும் துடைப்பார்களாம்.
இதற்கென ஒரு அர்ச்சகர்களே இருக்கிறார்கள். திருப்பதி கோயில் திருமலையின் சேஷலேயம் மற்றும் வெங்கடாச்சலம் என்று அழைக்கப்படும் ஒரு மலையின் மீது அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 850 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த புனித தலத்திற்கு யாத்திரை செய்வது மயக்கம் இல்லாதவர்களுக்கு அல்ல. ஏனெனில் பக்தர்கள் கோயிலின் வாயில்களை அடைய மலை ஏற வேண்டும். கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே இந்த கடினமான ஏற்றத்தை உதவியின்றி முடிக்க முடியும் என்பது புராணம். திருப்பதி கோயில் ஆன்மீக மையம் மட்டுமல்ல, இது உலக அளவில் பணக்கார கோவில். பக்தி பரவசம் அடைந்த பக்தர்கள் கோயிலின் முதன்மை கடவுளான ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் பாதங்களில் வைர பைகளை சமர்ப்பிப்பதாக கூறப்படுகிறது. தெய்வீக ஆசீர்வாதங்களின் கவர்ச்சி மற்றும் துடிப்பான ஆன்மீக சூழ்நிலையால் ஈர்க்கப்பட்ட யாத்ரீகர்கள் உலகின் தொலைதூர மூலையிலிருந்தும் இங்கு வந்து மரியாதை செலுத்துகிறார்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.